ஆசிரியர்களுக்கு வணக்கம். தென்னிந்திய புரட்சிகள் வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்ட் 1. வேலு நாச்சியார் ராமநாதபுரத்திலும் சிவகங்கையிலும் ஆங்கிலேயருக்கு சவாலாக இருந்தபோது வீரபாண்டிய கட்டபொம்மனின் ஆங்கிலேய எதிர்ப்பு வளர்ந்து கொண்டிருந்தது. கட்டபொம்மன் வட்டப்பிராயத்துக்கு அருகில் உள்ள பாஞ்சாலக்குறிச்சியை ஆட்சி செய்த நாயக்கர் பாளையக்காரர் ஆவார். இவர் 1561 பிறந்தார். கட்டபொம்மன் நாயக்கர் என்பது அவரது குடும்ப பட்டமாகும். கட்டபொம்மனின் தந்தை ஜெகவீர கட்டபொம்மன் கர்னல் ஹெரான் காலத்தில் குறுநில மன்னராக இருந்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது 20வது வயதில் பாஞ்சாலக்குறிச்சி பாளையத்துக்கு பொறுப்பேற்றார். வரி நிலுவை கம்பெனிக்கும் தென்சீமை பாளையத்தாருக்கும் தொடர்ந்து மோதல் இருந்ததால் கம்பெனிக்கு அவர்கள் கப்பம் செலுத்துவது ஒரு பிரச்னையாகவே நீடித்தது. 1798 மே 31 வரை பாஞ்சாலக்குறிச்சி பாளையம் கம்பெனிக்கு கட்டாது வைத்திருந்த கப்பத்தொகை 3310 பகோடாக்கள். வராகன் 1798 செப்டம்பர் மாதத்துக்கான கப்பமும் செலுத்தப்படாததால் கலெக்டர் ஜாக்சன் அவருக்கு உரிய ஆவணத்துடன் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கடிதம் அனுப்பினார். நாட்டில் கடுமையான வறட்சி ஏற்பட்டதால் வரி வசூலிப்பது மிக கடினமான வேலையானது. கலெக்டர் ஜாக்சன் வீரபாண்டிய கட்டபொம்மனை தண்டிக்கும் நோக்குடன் ஒரு படையை அனுப்ப விரும்பினாலும் சென்னை நிர்வாகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. திருநெல்வேலியில் இருந்த படைவீரர்களை மைசூரில் திப்பு சுல்தானுக்கு எதிராக போரிடுவதற்காக கம்பெனி ஏற்கனவே அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் மிகவும் தொலைவில் இருந்த தெற்கு பகுதியில் போர் செய்வது ஆபத்தென கம்பெனி கருதியது. எனவே பாளையக்காரரை ராமநாதபுரத்துக்கு வரவழைத்து கலந்தாலோசனை செய்யும்படி கலெக்டருக்கு உத்தரவிட்டது. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சனின் சந்திப்பு. அதன்படி 2 வாரங்களுக்குள் தன்னை ராமநாதபுரத்துக்கு வந்து சந்திக்கும்படி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு 1798 ஆகஸ்ட் 18 ஜாக்சன் உத்தரவு பிறப்பித்துவிட்டு திருநெல்வேலி சுற்றுப்பயணத்தை துவக்கினார். பாளையக்காரர்களிடமிருந்து கப்பம் வசூலிப்பதற்காக சொக்கம்பட்டி, சிவகிரி, சாத்தூர், திருவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் அவர் தங்கியிருந்தபோது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரை சந்திக்க முயன்றார். ஆனால் ராமநாதபுரத்தில்தான் கலெக்டரை சந்திக்க முடியுமென அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது. இந்த அவமதிப்பையும் மீறி கட்டபொம்மன் 23 நாட்களில் இந்த 400 மைல் தூரம் பயணித்த கலெக்டரை சளைக்காமல் பின்தொடர்ந்து செப்டம்பர் 19ஆம் நாள் ராமநாதபுரத்தை அடைந்தார். கலெக்டரை சந்திப்பதற்காக வாய்ப்பு அன்று தரப்பட்டது. கட்டபொம்மன் சரியாக நடந்து கொண்டதால் இதன் மூலம் அவர் தன்னை அழிவிலிருந்து காத்து கொண்டதாகவும் ஜாக்சன் திருப்தியுடன் கூறினார். கட்டபொம்மன் கம்பெனிக்கு செலுத்த வேண்டிய கப்பம் தொகையில் பெரும் பகுதியையும் செலுத்திவிட்டதையும் 1080 வராகன் மட்டுமே பாக்கி இருப்பதையும் கணக்குகளை சரிபார்த்து அவர் அறிந்து கொண்டார். இந்த சந்திப்பின் போது ஆணவக்கம் கொண்ட ஜாக்சன் முன்னால் கட்டபொம்மனும் அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளையும் நின்றபடி உரையாட வேண்டியிருந்தது. சந்திப்பின் இறுதியில் ஜாக்சன் இருவரையும் ராமநாதபுரம் கோட்டையில் தங்கும்படி கூறினார். அங்கு திடீரென வந்த வீரர்கள் கட்டபொம்மனை கைது செய்யவே வந்திருந்தார்கள் என்பது வெளிப்படையாகவே தெரிந்தது. கட்டபொம்மனும் அமைச்சரும் தப்ப முயன்றனர். கோட்டை வாசலில் நடந்த மோதலில் லெப்டினென்ட் கிளார்க் உள்ளிட்ட சிலர் கொல்லப்பட்டார்கள்.
சிவசுப்பிரமணிய பிள்ளை கைது செய்யப்பட்டார். கட்டபொம்மன் மட்டுமே தப்ப முடிந்தது. அடுத்த வீடியோவில் கட்டபொம்மனை பற்றி பார்ட் 2 பார்க்கலாம். நன்றி. சப்ஸ்கிரைப் TNPSC கனி நோட்ஸ்.